ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் புவி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக போயிருந்தோம் அப்படின்ட்டு 2-3 பிளேசஸ் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட் ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோ ஷாப்பிங் மாதிரி டிமார்ட் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பேபியை ஸ்கூலில் ஃபஸ்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். பிகாஸ் திங்ஸ் கொஞ்சம் வந்துட்டு பல்காக வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பைக்கில் தான் போகிறோம் அப்படின்றதால பேபியை வச்சுட்டு நம்ம அதையும் கேரி பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுக்காக ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஷாப் பண்ணிட்டு வந்தாச்சு. அகைன் ரிட்டன் வரும்போது பேபியும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு என்ன டைம் வாங்கியிருக்கோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவாங்கன்றக்காக ஃபஸ்ட் அவங்கள்ட்ட அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் எல்லாமே மார்னிங்கே பண்ண வேண்டியது. பேபி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டீக்ளட்டர் ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். அன்றைக்கி வெளில போய்ட்டோம் அப்படின்றதால வந்ததுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஊற வச்சுட்டு கிளம்பலாம், ரிட்டன் வந்தோடனே துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் கிளம்புற அவசரத்தில் அதையுமே மறந்துட்டேன். ஸோ இப்போ ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம மற்ற ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு செல்ஃப் ஆர்கனைஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம்ஸ் வந்துட்டு இதில் வைக்க முடியாது, பட் நல்லா ஸ்டோரியாகவே இருக்குது. நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் புக்ஸு, பேபியோட திங்ஸு, டாய்ஸு இது மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு கிளாத் ஆர்கனைசர். இதில் ஹேண்டிலும் வந்துடுது. ஸோ நம்ம செல்ஃப்லலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு புல் பண்ணி கூட ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வார்ட்ரோப் எதுவுமே வந்துட்டு வாங்கலை. ஸோ செல்ஃப்லேயே டேரெக்டாக எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்க செல்ஃப்ஸ் ஆர்கனைசரே வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்பேஸ் எதுவுமே எங்களுக்கு தேவைப்படல. ஸோ அதனாலே வார்ட்ரோப் எதுவும் வாங்கலை. ஸோ செல்ஃபில் டேரெக்டாக அப்படியே வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு செப்பரேட் பண்ணி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுவேன். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தால் மட்டும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். இல்லைனா லைட்டாக வந்து ஈர துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துருவேன். மார்னிங் டைமில் எப்போதுமே லைட்டாக வைப் பண்ணி மட்டும் வைப்பேன். ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம குக் பண்ண தான் போகிறோம் அப்படின்றதுக்காக. பட் அன்றைக்கே குக்கரில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் தால் வைக்கும்போது. ஸோ ஃபுல்லாக பொங்கி ஊற்றிடுச்சு. என்னோடய குக்கரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அன்றைக்குமே அடுப்பு ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து அதை வந்துட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தேய்க்க வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதை ஓரமாக அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்டு, அந்த பிளேட்ஸ் இதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். சிலிண்டர் வெறுமனே நாங்கள் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்டாண்ட் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ஸோ அதோட ஸ்டெயின் வந்து ஃப்ளோரில் பட்டுருச்சு ஸ்டைலில். ஸோ அதனால் ஒரு டைம் அது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே ஒரு மேட் போட்டு அதுக்கு மேலே சிலிண்டர் வச்சுட்டேன். ரொம்ப க்ளீனிங் மைண்டடாக எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த 2 மினிட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஒர்க் இருக்கும். அது வந்து இந்த லேசியாக இருக்க டைமில் வந்து ஓகே அந்த ஒர்க் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக மற்ற ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசிப்பேன். வெளியில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதுவும் வந்ததும் லன்ச்லாம் சாப்பிட்டதால கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த ஒர்க்கும் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, மைண்ட் செட்டே இல்லை. ஓகே அந்த 2 மினிட்ஸ் ஒர்க் ஆச்சு கொஞ்சம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கில்ட் இல்லாமல் இருக்கலாம், மற்ற ஒர்க்கை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே அடுத்தடுத்த ஒர்க் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான்.
வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது எங்கேயாவது சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் இருந்தாலோ இல்லை பேபி ஏதாச்சும் சிந்தியிருந்தாலோ அந்த இடத்த மட்டும் ஈர கிளாத் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அன்றைக்கி கிச்சனில் ஒரு 2-3 பிளேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் மட்டும் மாப் பண்ணி எடுத்துட்டேன். பேபிஸ் இருக்க வீட்டில், அதுவும் டாட்லர் ஸ்டேஜில் இருக்க பேபிஸ் இருக்க வீட்டில் எப்போ எதை அவங்க கொட்டுவாங்க, எப்போ எதை மெஸ்ஸி பண்ணுவாங்கன்னே சுத்தமாக தெரியாது. ஸோ அதனாலே நான் 2-3 மேட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு விஷயம் மெஸ்ஸி ஆகிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேட்டை கையோட வாஷ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மேட் எனி டைம் அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வீட்டில் இருக்க எல்லா மேட்டும் ஒரே டைமில் உட்காந்து துவைச்சிட்ருப்பேன். வீக்லி ஒன்ஸு, வீக்லி இல்லைனா மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி. பட் அப்படி பண்ணுறத விட எனக்கு 2-3 மேட் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மேட் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சா அதை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுட்டு அந்த இடத்துல வேறு ஒரு மேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைமும் மொத்தமாக வந்து எல்லா ஒர்க்கும் சேர்த்து பண்ணும்போது அந்த பேர்டன் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2-3 மேட்ஸ் வச்சுக்கிறது ஈஸி. கிச்சன் மேட் மட்டும் நான் வீக்லி ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்படி வாஷ் பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட்க்கும் இன்னொரு மேட் எனி டைம் அவைலபிளாக இருக்க மாதிரியும் பார்த்துப்பேன். கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து ஸ்க்ராச்சஸ் விழுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப எண்ணெய் பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் வாஷ் பண்ணி 2 வீக் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து ஈர கிளாத் மட்டும் வச்சு வைப் பண்ணி தொடச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சேன். அப்போது அந்த எண்ணெய் பெருசுக்கெலாம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு லைட்டாக ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நான் வேறு எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணல. அந்த எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ தேய்ச்சும் போகலை அந்த சோப் டிஸ்பென்சருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லெமன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சோப் டிஸ்பென்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு லைட்டாக தண்ணி வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி சிங்கில் வச்சு வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அது இருக்கிற ஸ்பேஸ்லேயே அப்படியே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அதனாலே அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் கவுண்டர் டாப்பும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாஷ் பண்ணி வச்சிருந்த வெசல்ஸ் எல்லாமே எடுத்து கீழே ஸ்டாண்டில் ட்ரை பண்ண வச்சுட்டேன். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேபிக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் துவச்சி காய வச்சிட்டேன். இப்போ டீ போடுறதுக்கு முன்னாடி ஜிங்கில் இருக்க வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சிடணும். இல்லைனா நம்ம டீ போடும்போது ஸ்நாக் அது மாதிரி ரெடி பண்ணுவோம். அந்த வெசல்ஸ் கொஞ்சம் சேர்ந்துச்சு அப்படின்னா இது கூடவே அதுவும் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டீ போடுறதுக்கு முன்னாடி ஜிங்கில் இருக்கிறத மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி மார்னிங்கே டின்னருக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது இல்லாமல் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். பேபிக்கு ரெடி பண்ணுறதால கொஞ்சம் காரம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணாங்க. பட் டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ இதெல்லாமே இருக்கவே நைட் டின்னருக்கு பெருசாக எதுவும் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீட்டில் பால்கனி க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, நான் பிளான்ஸும் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதால நம்ம டெய்லி பேசிஸில் கோலமும் பால்கனியில் தான் போடுறா தான் எங்களுக்கு பால்கனி தான் முன்னாடி என்ட்ரன்ஸு. ஸோ அதனால் நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மாப்போ இல்லைனா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். மாப் பண்ணுறது கஷ்டம், பிகாஸ் டைல் கிடையாது, அதோடய ஃப்ளோர் வந்து ஸ்டோனு. ஸோ அதனால் அது மாப் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணும்போது டைலில் யூஸ் பண்ணுற ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது, தென்னை மரம் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போதும் எனக்கு கூட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே ஒரு வைபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே இது வந்து வாங்கியிருந்தேன்.
இது வந்துட்டு நல்லா 360 டிகிரி ரொட்டேட்டபிள், நல்ல ஹைட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்பேஸ், அந்த தண்ணியெல்லாம் வைப் பண்ணிட்டு வரும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் இது வந்து நல்லா டஸ்ட்டும் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி லெதர் தின் லேயராக தான் இருக்குது, நல்லா அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஸோ வாட்டர் மட்டும் இல்லை, நமக்கு வந்துட்டு டைல்லையுமே ரொம்ப டஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வைப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நல்ல 360 டிகிரி ரொட்டேட்டபிள், எப்படி வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்க முடியும். கேஸ் ஸ்டவ் அப்போ தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சேன் அப்படின்றதால அது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் டீ எல்லாமே வந்து இண்டக்ஷன்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்குமே அதனால் எதுவுமே ரெடி பண்ணல. மார்னிங் சுண்டல் ரெடி பண்ணது இருந்துச்சு. ஸோ அது மேபி பேபி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா பிஸ்கட் வந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்நாக் எதுவும் பெருசாக ரெடி பண்ணவே இல்லை. கண்டினியூஸாகவும் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்நாக் பண்ணுற அளவுக்கு எனர்ஜியும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் அடுத்து ஒர்க்கே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் ஸ்நாக் எதுவுமே ரெடி பண்ணல. ஸோ பேபிக்கு கொஞ்சமாக மில்க், அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டு எடுத்துக்கிட்டோம். கப்பிள் கோல்ஸில் இந்த பேரப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி டீ கப்ஸு அந்த மாதிரிலாம் ஒரு சில ஐட்டம் வாங்குவோம் இல்லையா, அதில் இந்த டீ கப் வந்து நான் அந்த ரீசனுக்காக வாங்கியிருந்தேன். என்கிட்ட 2 தான் இருக்குது. இதோடு சேர்த்தே 2 டீ கப்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பேராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்போயாவது சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது ஒரு செராமிக் டீ கப். ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் டீ பிடிக்குது. நான் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிற டீயோட குவான்டிட்டி வந்து இது 2 கிளாஸ்லேயுமே ஃபில் ஆகிடுது. ஸோ டீலாம் வந்துட்டு கம்மி பண்ணணும்னு நினச்சின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பட் பேபியை வச்சுக்கிட்டு நம்ம பால்கனியில் டீ குடித்தோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாலாம் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் மஸ்கிட்டோ நெட் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்து எங்களோட டீ எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்தே அடுத்தடுத்த ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டீ குடிச்சிட்டு கையோடவே அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. வீடியோ எடுக்கிறதுனால என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். டீ கப்ஸ் பொறுத்த வரைக்கும் உள் சைட் மட்டும் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு வெளி சைட் நார்மலாக கையிலே வந்து சோப் வச்சு வாஷ் பண்ணி வச்சுருவேன். சம்டைம்ஸ் குக் பண்ணும்போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணும்போது பேபியோட சேர் வந்து நம்மக்கிட்ட போட்டு நம்மளோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக கவுண்டர் டாப் வந்து எட்டுற அளவுக்கு இருக்கும் அவங்க நின்னாங்கன்னா. ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நானும் வாஷ் பண்ணுறேன், நானும் க்ளீன் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண விடலாம். பட் நம்மளே ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு வேலை பண்ணுற இடத்துல நமக்கு 2 வேலை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ கவுண்டர் டாப் மட்டும் லைட்டாக கிளியர் பண்ணி வச்சுட்டேன். ஹால் மட்டும் கிளியர் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் பேபி தூங்கினதுக்கப்புறம் நைட் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் பெருசாக ஒர்க் இல்லை. அன்றைக்கி கீழ் வீட்டில் இருந்து மருதன் இறச்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி நமக்கு கிடைக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வச்சிட்ருக்கலாம். பட் இங்கே வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ கீழ் வீட்டில் அவங்களே வந்துட்டு ஓனாக வச்சுருக்காங்க பிளான்ட், மருதனி செடி இருக்குது. ஸோ அதனால் அதை அன்றைக்கி பறித்து அரைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய மறந்து போயிடுது. ஸோ மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிங்க்குக்கு மேலே இருக்க ஸ்டாண்டில் வந்துட்டு மருதாணி வச்சுருந்தேன். பிகாஸ் அதுதான் ஃபைனலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன் அப்படின்றதுக்காக. பட் அப்படி வச்சுமே அன்றைக்கி மருதாணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒர்க் எதுவும் பெருசாக இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்னொரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணப்போ தான் தெரிஞ்சு ஹால் மட்டும்தான் மெஸ்ஸியாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ரூம்லேயும் கிளாத்ஸு, பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு கழிச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணோன்னா டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே இருக்க கிளாத்ஸ் மட்டும் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்மே காஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மடித்து எடுத்து வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் ஒரு 6:30 அப்படிங்கிறப்ப பேபிக்கு டின்னர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அகைன் ஒரு 8:30க்கு சாப்பிட்டாங்கன்னா கொடுப்போம். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் மில்க் மட்டும் பாயில் பண்ணி கொடுத்துட்றது. ஒரு 8:30க்குள்ளே எங்களோட டின்னருமே எடுத்துக்க பார்ப்போம். பிகாஸ் 8:30க்கு நாங்கள் சாப்பிட்டா தான் ஒரு 9:30 10க்குள்ளே பேபியை வந்து தூங்க வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ரொட்டீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா டோட்டலாக அடி ஆகிடும். மார்னிங் டிலேயாக எழுந்திரிச்சாங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறதுலேருந்து எல்லாமே லேட் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8:30க்குள்ளே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்க பார்ப்பேன். ஸோ திங்ஸ்லாம் அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு தேவையானது ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும், சூப் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு 8:30க்குள்ளே எங்களோட டின்னருமே முடிச்சுப்போம். ட்ராஷ் பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே மார்னிங்கில் தான் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் அப்போவே வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 10 o'clock டஸ்ட்பின் கவர் நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் பண்ணதில் நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருந்துச்சு. ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்ததால் ஈவினிங்கே ட்ராஷ்லாம் கிளியர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ டஸ்ட்பின் கவரும் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் முடிஞ்சுது. அண்ட் லாஸ்ட்டு ஃபைனலாக டின்னர் முடிச்சுட்டு ஒரு வெசல் வாஷிங். ஸோ ஒரு நாளைக்கு வெசல் வாஷிங் மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டைம், 10:30க்கு கிளட்டர் பண்ணும்போது ஒரு டைம், அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெசல்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும் பண்ணுவேன். இல்லைனா ஈவினிங் டீ டைமுக்கு முன்னாடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு டைம். ஸோ 4 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டின்னர் முடிச்சுட்டு பண்ணும்போது வெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த தண்ணி ஊற்றிக்கிற சில்வர் பாட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். குக் பண்ண ஐட்டம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதையுமே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்போ மட்டும் கொஞ்சம் வெசல்ஸ் அதிகமாக இருக்கும். இது கூடவே ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் பேபியோட வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே வாஷ் பண்ணி செப்பரேட் பண்ணியும் தனியாக எடுத்து வச்சிடும். மார்னிங் வந்துட்டு இந்த வெசல்ஸோடு சேர்த்து நம்ம தேடிச்சிக்க முடியாது அப்படின்றதுக்காக. பிகாஸ் இப்போ வாஷ் பண்ணுற வெசல்ஸ் வந்துட்டு முடிஞ்சால் மட்டும்தான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்ருக்கு. ஸோ மார்னிங் எழுந்து தான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதோட சேர்த்து நம்ம தேடிச்சிக்க முடியாது அப்படின்றதுக்காக தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கு. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.